கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மேலும் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் பலப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதனையிலே ஒரு பெரிய பலத்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் கேட்போம். எல்லாரும் கரங்களை தட்டி தெரிந்தவங்க என்னோடு கூட பாடுபடியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். எந்தன் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். எந்தன் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரியம் என் வாழ்வை தினம் இயேசு எனக்கு வெளிச்சம். முள்ளின் என் கால்கள் நடந்தாலும்
என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரியம் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் இயேசு எனக்கு வெளிச்சம். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டு அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படே. நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எதை கண்டும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து அதற்குரிய ஒரு வார்த்தை தான், ஒரு செய்தியை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசியுங்கள். நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து 138ஆம் சங்கீதம், அதிலே 8ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், அடிக்கடி நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை. வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வாட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை, ஒரு விசுவாச அறிக்கையாக தேவ மனுஷனாகிய தாவீது இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அநேக தேவைகளுக்காக தேவன் நமக்கு எல்லா நன்மை, ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் இந்த காரியத்தில், இந்த ஜெபத்துக்கு எனக்கு பதிலை தரணும், இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்யணும் என்று சொல்லி நாம் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பல காரியங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த நன்மையை செய்ய மாட்டாரா? கர்த்தர், நான் எத்தனையோ நாட்களாக ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறேனே, இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் ஏக்கத்தோடு, நீங்கள் ஆவலோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவ மனுஷன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வதற்காகவே அவர் உங்களுக்கு வெளிப்படுகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யார் நமக்காக செய்ய முடியும்? இந்த உலகத்தில் யார் எனக்காக இந்த காரியத்தை செய்வார்? ஒரு கேள்வி எல்லாருடைய இருதயத்தில் இருக்கலாம். யார் எனக்காக இந்த காரியத்தை செய்வார்? நான் பல நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறேனே, இக்கட்டான சூழ்நிலைமையில் இருக்கிறேனே, பல கஷ்டத்தோடு இருக்கிறேனே, யார் எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று பல யோசனையோடு கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு விசுவாச அறிக்கை சொல்லுங்கள்,
உங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்கள், வேதத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. வாரத்தில் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்துல வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அடுத்த வசனம், அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு அவரை கொலை செய்தார்கள். அவர் சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். கல்லறையிலே இயேசுவை வைத்து அடக்கம் பண்ணினார்கள். 3 நாள் கழித்த பிறகு 3 பெண்கள் அங்கே ஓடி வருகிறார்கள். கல்லறையிலே வைத்த இயேசுவை நாம் போய் பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் அதிகாலையில் இருட்டோடு எழும்பி ஒரு ஏக்கத்தோடு ஓடி போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கல்லறையில் ஒரு பெரிய கல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரிய கல் அந்த கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் 3 பேர் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறாங்க, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவாங்க? இந்த கல் இவ்வளோ பெரிய கல்லாக இருக்குதே, இந்த கல்லை நம்ம புரட்டுவதற்கு இந்த 3 பெண்களும் சேர்ந்தா அவங்க, அதாவது உலகத்தில் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணு நினச்சா எதையும் செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3 பேருக்கும் ஒரு கேள்வி, இந்த கல் இவ்வளோ பெருசாக இருக்குதே, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவாங்க அப்படின்ற ஒரு யோசனையோடு கூட இருக்கும்போது கர்த்தர் தமது தேவ தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி போட்டு விட்டார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த கல்லை புரட்டுவதற்கு எங்கள்கிட்ட சக்தி இல்லையே, எங்ககிட்ட பலன் இல்லையே என்று யோசித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த 3 பெண்களுக்காக அந்த கல்லறை அந்த கதவை ஆண்டவர் திறந்தார். அல்லேலூயா. அப்படி என்றால் பல நேரங்களிலே பல காரியங்களிலே சில நேரம் நாம் யோசித்து கொண்டிருக்கலாம், இந்த காரியத்தை நான் செய்வதற்கு எனக்கு பலன் இல்லையே, இந்த காரியத்தை என் தொழிலில் வியாபாரத்தில் என் வேலையில் செய்வதற்கு எனக்கு வேண்டிய ஞானம் இல்லையே என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். எனக்கு பலன் இல்லையே, ஞானம் இல்லையே. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அதை செய்து முடிக்கிறவராக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் பல மனிதர்கள் நம்மை பார்த்து ஏளனமாய் நினைக்கலாம், இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது, இவங்களுக்கெல்லாம் எங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் போது, இவங்களுக்கெல்லாம் இந்த குடும்பத்தில் அவங்களோட வாழ்க்கையில் இந்த காரியம் என்ன எப்படி நடக்கும் அப்படின்ட்டு பல பேர் பல சிந்தனையோடு பல கேள்வியோடு நம்மளை பார்க்கலாம். ஆனால் நம்ம சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சொல்லுவீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த காலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்காக உங்களுக்காக கர்த்தர் எதையெல்லாம் செய்வார் என்று வேதத்தில் நாம் சில வசனங்களை வாசித்து தியானிக்கலாம். வாசியுங்கள். சங்கீதம் 145ஆம் சங்கீதம், அதில் 19ஆம் வசனம். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர்.
அவர் நமக்காக என்ன செய்து முடிப்பாரா? நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் நம்முடைய விருப்பம். இங்கே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விருப்பம் உங்கள் மனசில் விருப்பம் இருக்கும் இல்லையாம்மா? என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்தால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. குடும்பத்தில் என் பிள்ளையோட வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் ஆண்டவர் நன்மையானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு ஒரு விருப்பம் இருக்கும். இந்த வேலை ஸ்தலத்தில் எனக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கணும், இந்த என் தொழிலில், என் வியாபாரத்தில், என் குடும்பத்தில் இப்படி பல நன்மைகளை கர்த்தர் என் காரியத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விருப்பம் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. நாம் விரும்புகிறது தப்பு கிடையாது இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, நம்ம எதையும் விரும்ப தேவையில்லை, கர்த்தர் நமக்காக எல்லாம் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆனாலும் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் நம்முடைய விருப்பத்தை அறிந்து அதை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நீதிமானுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம். நீதிமான் எதை விரும்புவான்? நீதிமான் நல்லதை தான் விரும்புவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க கெட்டதை விரும்ப மாட்டாங்க, தவறான காரியத்தை விரும்ப மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் நல்லதையே விரும்புவான் என்று நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நம்முடைய விருப்பத்தின்படி நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன். அல்லேலூயா. 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர், நமக்காக செய்து முடிக்கிற கர்த்தர். அவர் எதை செய்கிறார் என்றால் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. காலை வேளையில் நீங்கள் எந்த விருப்பத்தோடு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும். நீங்கள் உள்ளத்தில் விரும்புகிறத ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருப்பீங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் விரும்புகிறத, நீங்கள் உள்ளத்தில் வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கிறத தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் உங்கள் விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் சாலமோன் என்கிறதான ஒரு மனுஷன், சாலமோன் ராஜா, அவனுக்கு ஆண்டவரே இறங்கி வந்து, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேளு என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அவன் என்னத்தை கேட்டான்? ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு சத்துருக்களுடைய சோத்திரம் பிராணன் வேண்டும்னு அவன் கேட்கல, எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்கன்னு கேட்கல. அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே இந்த ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு ஞானத்தை தாங்க. உடனே ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். நான் என்னுடைய ஜனங்களை ஆளுவதற்கென்று நான் வைத்த இந்த சாலமோன் என்னுடைய ஜனங்களை நடத்துவதற்கு இவன் ஞானத்தை கேட்கிறானே என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்ததும் அல்லாமல் விவேகத்தையும், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. வசனம் இருக்குது, வாசிங்க. 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகமும் ஞானமும் விவேகமும் தந்ததும் அல்லாமல் உமக்கு முன்
உனக்கு முன் இருந்த ராஜாக்களில் ஆகிலும் உனக்கு பின் இருந்த ராஜாக்களுக்கு ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி இருக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றீங்களா? யாருக்குமே இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நான் உனக்கு கனத்தையும் தருவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. விருப்பத்தை மாத்திரமல்ல, நீங்கள் கேளாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. நம்ம ஞானத்தை கேட்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஞானம்தான் எல்லாவற்றிலும் பிரதானமாக இருக்கிறது. அந்த ஞானத்தை தேவ சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் இவைகளெல்லாம் ஆண்டவர் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்படி தான் சாலமோன் ராஜாவுக்கு கர்த்தர் பாருங்க கூட எல்லாத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. கூட கூடையா கொடுத்தா நம்மளுக்கு சந்தோஷம்தான். அல்லேலூயா. கூட கூடையா வாங்கிட்டு போனாங்க. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் 5 அப்பத்தை எடுத்து 2 மீனை வச்சு அவர் ஜெபித்து ஜனங்களுக்கு கொடுத்து ஜனங்கள் திருப்தியாக சாப்பிட்டு சீஷர்கள் 12 கூடைய மீதியான துணிக்கைகளை கூட கூடையாக கொண்டு போனாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் எப்படி கிடச்சிது? இயேசுவை தேடினதுனால. அல்லேலூயா. கர்த்தரை தேடும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. சாலமோன் ராஜா அவன் தேவ சமூகத்தில் அவன் ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தருக்கு சர்வாங்க பலிகளை இட்டு அவன் கர்த்தரை தேடின போது ஆண்டவரே இறங்கி வந்து கேட்கிறார், நீ விரும்புகிறது என்ன? அல்லேலூயா. அவரை தேடும்போது கர்த்தர் உங்களை வந்து கேட்பார், நீங்கள் என்ன விருப்பம்? ஆண்டவர் உங்கள் விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நீங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த விருப்பத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு பதிலை தருவார். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தமது ஜனத்தின் கிரியைகளை நெகிழ விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களை தளர்ந்து போக விடவே மாட்டார். நீங்கள் எதற்காக விரும்பி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த விருப்பத்தின்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயானவள் கேட்கிறாள் பாருங்க, அவருடைய விருப்பத்தை கேட்கிறாள் தேவ சமூகத்தில். 25ஆம் வசனம், மத்தேயு 25:15-25. அவர் வந்து ஆண்டவரே, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார். அல்லேலூயா. பாருங்க, அவள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் அவள் கூப்பிடுகிறாள், ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என்னுடைய மகள் அவள் கொடிய வேதனைப்படுகிறாள், அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், என் மகளுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, ஒரு சுகவீனம் இருக்கிறது, என் மகளுக்கு ஒரு பிரச்சனை அலக்களித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும், நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் அவள் அப்படியே விழுகிறாள். அல்லேலூயா. ஆனாலும் இயேசு எப்படி இருந்தார்? அவர் அமைதலாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் அமைதலாக தான் இருப்பார் சில நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் பாருங்கள், அந்த கானானிய ஸ்திரீ அவள் விடவே இல்லை. கர்த்தாவே, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் எப்படி நாய்க்குட்டிக்கு போட முடியும்? ஆனாலும் அவள் விடாமல் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறாள். கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்து தான் ஆகணும், நீர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க தான் வேணும், நீர் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே,
நான் விரும்புகிறேனப்பா, என்னுடைய மகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டபோது உடனே ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறது உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. நீ விரும்புகிறது உனக்கு நடக்கும். அப்படி என்றால் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்கள் விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் விருப்பம் என்ன? இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த விருப்பத்தின்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் விருப்பத்தின்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வாசியுங்கள் அடுத்த வசனம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர். இரண்டாவது, கர்த்தர் நமக்கு சொன்னபடியே செய்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எதை சொன்னாரோ அதை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆயிரமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன், இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுடைய சூழ்நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவன் தன்னுடைய பெற்றோருடைய வீட்டை விட்டு அவன் வனாந்திரத்தில் வெளியிலே அவன் போய்கொண்டே இருக்கிறான். அவன் பிரயாணத்தில் போகிறான், கலக்கத்தோடு போகிறான். என்ன நடக்குமோ தெரியலையே, சகோதரன் ஏசா வந்து எனக்கு விரோதமாய் அவன் பழி வாங்குவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அவன் கலக்கத்தோடு பயத்தோடு தான் போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனை, யாக்கோபுக்கு ஒரு பெரிய வேதனை. தன்னுடைய குடும்பத்தை வீட்டை விட்டு போய்கொண்டே இருக்கிறோமே. ஆனாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த பிரயாணத்தில் யாக்கோபுக்கு நல்ல நித்திரை வந்தது. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்தோத்திரம், மன உளைச்சல் வந்துட்டுனா, மன கஷ்டம் வந்துட்டுனா தூக்கம் வருமா? ஆனால் யாக்கோபு அவர் சுகமாக நித்திரை பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். அந்த பயணத்தில் மனாந்திரம் போல் இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ தான் ஏசி பெட்டில் படுத்தா கூட, நல்ல ரூமில் படுத்தாலும் கொஞ்சம் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, எதையாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா, கொஞ்சம் யோசனை வந்துச்சுன்னா தூக்கமே வராது. ஆனால் யாக்கோபுக்கு கர்த்தர் நல்ல நித்திரை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு கல்லை தலையில் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபே, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமாக்கி தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக எதை செய்து முடிப்பார்? நமக்கு சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லி பல வருடங்கள் ஆனது. ஆனாலும் நம்முடைய தேவன் அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணின தேவன், அவர் வாக்கு பண்ணுகிறவர் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பவே திரும்பாது. ஹல்லேலூயா. அது போன காரியமாய் வாய்க்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு கர்த்தர் மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னாரே,
அவர் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு சொன்னதை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் செஞ்சாரா? அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணினதோட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து தேசத்தில் யாக்கோபை உயர்த்தினார். அல்லேலூயா. இப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் சொன்னது மாத்திரமல்ல, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, அந்த வனாந்திரத்தில் அந்த பயணத்தில் அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் இருந்தால் எனக்கு போதும், நான் போகிற இடத்துல நீங்கள் கூட வரணும் அப்படின்னு தான் அந்த இடத்துல ஜெபிச்சார். ஆண்டவர் பேசின அந்த இடத்துல, இது மெய்யாகவே இது வானத்தின் வாசல், தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்று அவன் தன்னை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த பிறகும் அவன் ஜெபித்ததை காட்டிலும் கர்த்தர் 2 பரிவாரங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய தேவன் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், அதில் 46, 47. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்லவென்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. பாருங்க, இங்கே தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறான், இந்த யுத்தம் கர்த்தருடையது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு எதை செய்து முடிப்பார் என்றால், நமக்காக அவர் யுத்தம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் பாருங்க, இந்த கோலியாத்து, அதாவது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வந்து எழும்பி நிற்கிறான். அந்த இடத்துல எல்லா ஜனங்களும் பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீது அந்த இடத்துல வந்து சொல்லுகிறான், நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், இந்த யுத்தத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. எல்லாரும் பார்க்குறாங்க, தாவீது ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த கோலியாத்து இவ்வளோ உயரமாக இருக்கிறானே, இவ்வளோ பராக்கிரமசாலியாக இருக்கிறானே, இவன் இவ்வளோ யுத்த வீரனாக இருக்கிறான், ஆனால் இந்த தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறானே, இவன் எப்படி இவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவர் பாருங்க, அந்த விசுவாசத்தை பார்த்து தான் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அந்த யுத்தத்தில் தாவீதை ஜெயிக்க பண்ணினார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு எதிராக எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், உங்களுக்கு எதிராக எவ்வளவு கொந்தளிப்பு எதிராக எழும்பி வந்தாலும் இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக இதை செய்து முடிப்பார், இந்த யுத்தத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார் என்ற விசுவாச வார்த்தைகளை சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். விசுவாச அறிக்கை செய்ததான தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து காத்திருந்து விசுவாச அறிக்கை செய்த உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதையெல்லாம் செய்து முடிப்பார்? முதல்ல நான் என்ன சொன்னேன்? உங்கள் விருப்பத்தின்படி செய்து முடிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, சொன்னதை செய்து முடிப்பார். மூணாவது, அவர் யுத்தத்தை செய்து முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக
அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரப்பா. நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், நீர் செய்து முடிக்கிற கர்த்தர், நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம அங்கே எங்கே பார்க்க வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், கர்த்தாவே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், என்னுடைய விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர், நீர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறவர், நீர் எனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அமைதலாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த பார்வோனுடைய சேனைகள் எகிப்தின் ஜனங்கள் துரத்தி கொண்டு வந்தபோது அங்கே கர்த்தருடைய வார்த்தை தேவ மனுஷன் மூலமாக, மோசேயின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நின்று பாருங்கள், நீங்கள் நின்று பாருங்க, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஓ, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு சத்துருக்கள், எந்த தீமையான மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நீங்கள் அமைதலாக இருங்க. நீங்கள் நின்று பாருங்க, நீங்கள் நின்று பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் சத்துருக்கள் அமிழ்ந்து போவதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அவர் செய்து முடிக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சொல்ல முடியுமா? ஒரு 3 வாட்டி சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. ஓ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். ஓ, ஆமென். ஓ, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஓ, ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவனால் எல்லாம் ஆகும். நம் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். எல்லாம் ஆகும். ஓ, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. ஓ, சொல்லி முடியாத. ஆமென். ஆண்டவரே, ஏசையா, அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்று. ஆமென். காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மால்
அல்லேலூயா ஆகும், எல்லாம் ஆகும். எல்லாரும் பாடுங்க. உம்மாலே எல்லாம் எல்லாரும் கைகளை தட்டி ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே உம்மால் எல்லாம் செய்ய முடியும் ஐயா, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும் ஐயா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீங்க தானப்பா, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் சபையாக ஒன்று கூடி உடைய சமூகத்தில் உம்மை துதித்து பாடி ஆராதித்து அப்பா, உடைய தெய்வீக பிரசன்னத்தோடு உடைய வசனத்தை வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பேருக்காக கர்த்தர் ஆண்டவரே நீர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர், ஒவ்வொரு பேருக்கு நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், யுத்தத்தை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பேருக்கு நன்மை செய்யுங்கப்பா, நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பேருக்கு வேண்டிய நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தில் எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தெய்வீக பாதுகாப்பு உண்டாக வேண்டும் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பேரும் செய்கிற வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும் ஐயா. தொழில்கள் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து காத்திருந்து உமையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் ஐயா. பெரியோர்கள் சிறியோர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் கர்த்தர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து கரம் பிடித்து நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.